Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. இஸ்லாத்தில் இறுதிச் சடங்கு என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஜூலை 4ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை தொடங்குச்சு அவருடைய இறுதி யாத்திரை. முதன்முறையாக அவருடைய உடலை டெஹரான், ஈரானுடைய தலைநகர்ல வெளியில பொதுமக்கள் அஞ்சலிக்கும் தலைவர்களுடைய அஞ்சலிக்கும் வைத்திருந்தார்கள். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அங்கிருந்து ஈராக் போக போகுது. ஈரானை விட்டு அந்த உடலை அவர்கள் ஈராக்ல 2 புனித தலங்கள் ஷியா முஸ்லிம்களுக்கு உண்டு. இதுல ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய உடல் எடுத்து செல்லப்படும் இடங்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இடங்கள், இதுல வரக்கூடிய கூட்டம் மொத்தமா 2 கோடி பேர் இருப்பாங்கன்ட்டு ஒரு கணக்கு. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் சர்வாதிகாரியாக நடந்துக்கிட்டாரு, இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மக்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த விமர்சனம் அப்படின்றது இங்கே பொய்யாக்கப்பட்டிருக்கா? தாக்குதலை தொடங்கின உடனேயே ஒரு எழுச்சி ஏற்படும், இந்த தாக்குதலை பயன்படுத்தி இந்த அரசை எல்லாரும் கவிழ்த்துருவாங்கன்ட்டு. இந்த அரசு எல்லா இடங்கள்லையும் ஊடுருவி இருக்கு. இந்த அரசனுடைய இராணுவ அமைப்புகள், துணை இராணுவ அமைப்புகள், அவங்க இல்லாத இடமே கிடையாது. வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், இந்த மேற்காசிய போர் ஓரளவுக்கு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ஓரளவுக்கு முடிந்த சூழலில் அந்த ஈரானினுடைய முன்னாள் உச்ச தலைவரான அயத்துல்லா அலி காமினி அவர்களுடைய இறுதிச் சடங்கு அப்படின்றது இப்போது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கு சார். பல வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வராங்க. குறிப்பாக இந்த இறுதி சடங்கு அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதோடைய ப்ராசஸ்லாம் என்ன நடக்குது சார் ஈரான்ல? இஸ்லாத்தில் இறுதிச் சடங்கு என்பது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. எல்லா மதங்கள்லேயும் அது ஒரு முக்கிய நிகழ்வாக இருக்கும். இஸ்லாத்தில் அதை வேகமாக பண்ணணும், அதை ரொம்ப சீக்கிரம் பண்ணணும். யாராவது தவறிட்டா 4 மாதத்துக்கு பிறகு இது நடக்குது. முதல்ல அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா போர் 38 நாள் நடந்துச்சு. போர்னுடைய முதல் நாள்லேயே இவரை கொண்டுட்டாங்க. அவருக்கு 85-86 வயது. அவர் இறக்கும் பொழுது ஒரு 37 ஆண்டுகள் ஒரு கடுமையான இரும்பு கரம் கொண்டு அவர் ஈரானை வழி நடத்தினார். அவருடைய மகன்கள், மகள்கள் எல்லாம் இருக்காங்க. அதில் அவருடைய பேத்தி, அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மகள், இவங்க அந்த தாக்குதலில் இறந்துட்டாங்க இவரோடவே. இவங்க யாருடைய நல்லடக்கமும் இவ்வளவு நாள் நடக்கலை. ஏன் நடக்கலை அப்படின்னா, இந்த போர் சூழலில் இந்த இராணுவ தலைவர்கள் அல்லது ஈரானுடைய குடித்தலைவர்கள், சிவிலியன் லீடர்ஸ், அவங்கெல்லாம் வெளியில் வந்தாங்கன்னா அவங்கள இஸ்ரேல் கொன்னுடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருந்துச்சு. அதனால் அந்த காரணத்தினாலேயும் தற்காலிக இடைக்கால போர் நிறுத்தம் வருவதற்கு ஈரானியர்களுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. ஏன்னா இது எவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்க முடியும், பதப்படுத்தி வச்சிருக்காங்க அந்த உடலை. இப்போ ஒரு போர் இடைக்கால ஒப்பந்தம் வந்த பிறகு 60 நாள் இது தொடரும், மேற்கொண்டு பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த நேரத்தில் நடக்கும் அப்படின்னு வந்த உடனே அமெரிக்கர்களோட பேசி அவர்களுடைய இணக்கத்தை பெற்றுத்தான் இந்த நிகழ்வுகள்லாம் தொடங்கி நடக்குது. ஜூலை 4ஆம் தேதி போன வெள்ளிக்கிழமை தொடங்குச்சு அவருடைய இறுதி யாத்திரை. முதன்முறையாக அவருடைய உடலை டெஹரான், ஈரானுடைய தலைநகரில் வெளியில் பொதுமக்கள் அஞ்சலிக்கும் தலைவர்களுடைய அஞ்சலிக்கும் வைத்திருந்தார்கள். இங்கிருந்து நம்ம பீகாரினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், அவரை அனுப்பினோம். நம்முடைய வெளியுறவு துணை அமைச்சரை நம்ம அனுப்பியிருந்தோம். நம்முடைய பிரதமரையும் அழைச்சிருக்காங்க. அவங்க பிரதமரால் போக முடியல, அவர் வெளியில் இருக்கார், வேறு நாடுகளில் இருக்கார், இந்தோனேசியாவில் இருக்கார் நினைக்கிறேன். அதனால் அங்கே இவங்களை அனுப்பியாச்சு. பாகிஸ்தான்லேருந்து அவர்களுடைய முப்படை தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீர், அவங்களுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப், அவங்களுடைய உள்துறை அமைச்சர் எல்லாரும் அதுக்கு போயிட்டாங்க. அவங்க அண்டை நாடு, பல நாடுகள்லேருந்து 100 நாடுகள்லேருந்து பிரதிநிதிகள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறார்கள். வெள்ளிக்கிழமை லையிங் இன் ஸ்டேட், அதாவது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அந்த உடல் அங்கிருந்து என்னாச்சு, கூம் என்ற அவர்களுடைய மிக புனிதமான இன்னொரு புனித தலம், அங்கே தான் அவர்களுடைய மத தொடர்பான கருத்தியலை போதிக்கும் மடங்கள், மானஸ்ட்ரீஸ்,
நிறைய இருக்கிற ஒரு இடம். அங்கே தான் வந்து இஸ்லாமிய புரட்சியை தோற்றுவித்த ஏற்படுத்திய கொமேனி அங்கே தான் அவர் படித்தவர், இவர் அங்கே படித்தவர், இவங்கெல்லாம். அது வந்து ஒரு பெரிய, எல்லாரும் போய் அங்கே படிக்கிற ஒரு இடம். அது இப்போ இங்கே நம்ம ஒரு காலத்தில் வந்து எப்படி நலந்தால எல்லாரும் போய் படித்தோமோ அந்த மாதிரி அவர்கள் இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து அந்த உடல் ஹெலிகாப்டர் மூலமாக எடுத்து செல்லப்பட்டு அங்கே இருக்குது. இப்போ அங்கேருந்து ஈராக் போக போகுது. ஈரானை விட்டு அந்த உடலை அவர்கள் ஈராக்கில் வந்து 2 புனித தலங்கள் ஷியா முஸ்லிம்களுக்கு உண்டு. ஒன்று நஜாஃபில் வந்து திருத்தூதர் முகமது நபியினுடைய மருமகன் அலி அவருடைய அடக்கத்தலம் இருக்கு. அந்த இடத்துக்கு அங்கே போக போகுது. அது ஒரு புனித தலம். அதுக்கப்புறம் அலியினுடைய மகன்கள் இறந்து அவர்கள் அடக்கமாகி இருக்கிற கர்பாலா என்ற இடம். இது 2த்துக்கும் வந்து ஒரு 60 மைல் இருக்கு. 2 இடத்துக்கு நான் போயிருக்கேன். மக்கா மதீனா மாதிரி அது ஒரு மக்கா மதீனாவுக்கு அடுத்து அதுதான் புனித தலம் அவர்களுக்கு. ஷியா இஸ்லாமியர்களுக்கு அது மிகப்பெரிய புனித தலங்கள். இவங்க 2 பேரும் தங்களுடைய கருத்தியலுக்காக தங்களுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்தவர்கள். அதனால அங்கே அவருடைய பேரன்கள் 2 பேரும் அது அவங்களுடைய உச்சபட்ச தியாகத்தை நினைவுபடுத்தும் இடங்கள். அங்கே அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு அது வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய ஷியாக்கள் கேட்டதுனால இது நடக்குது. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பி அது மஷாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு புனித நகரம். அங்கே தான் அவர் பிறந்தார், கமெனே. நாளைக்கு மறுநாள் அங்கே அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும். இப்போ இது மொத்தத்துலேயும் இதில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருடைய உடல் எடுத்து செல்லப்படும் இடங்கள், பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் இடங்கள், இதில் வரக்கூடிய கூட்டம் மொத்தமாக 2 கோடி பேர் இருப்பாங்கன்ட்டு ஒரு கணக்கு. உலகத்திலேயே அப்படி அது நடக்குமானால் உலகத்திலேயே அதிகமான பேர் கலந்துக்கிட்ட ஒரு இறுதி நிகழ்வாக அது இருக்கும். இதுக்கு முன்னாடி கொமேனி இறந்த பொழுது 70 லட்சம் பேர் கூடினார்கள். ஆனால் அதெல்லாம் விட உலகத்திலேயே அதிகமான பேர் கலந்து கொண்ட இறுதி நிகழ்வு அப்படின்றது தமிழ்நாட்டில் தான் நடந்தது. பேரறிஞர் அண்ணாமனுடைய இறுதி யாத்திரை. அதில் வந்து 1.5 கோடி மக்கள் கலந்துக்கிட்டதாக கின்னஸ் உலக சாதனை புத்தகம் குறிக்கிறது. அதனால் இதுதான் நடந்துட்டுருக்கு. இது வந்து அவர்களுக்கு இந்த ஷியா இஸ்லாத்தில் வந்து என்னென்னா இந்த தியாகத்தை கொண்டாடுகிற ஒரு கருத்தியல் அவங்களுக்கு உண்டு. இவர் வந்து இஸ் கமிட்டட் தி அல்டிமேட் சாக்ரிஃபைஸ் அப்படின்ட்டு ஒரு கட்டை அவர்கள் நிர்மாணிக்கிறார்கள். அதற்கு தான் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டு போய் எவ்வளோ 5 நாள் 6 நாள் இந்த இறுதி நிகழ்வுகள் நடக்குது. நிறைய மக்கள் இப்போ அஞ்சலி செலுத்துறதுக்காக வராங்க. அவர் மீது வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள், அவர் சர்வாதிகாரியாக நடந்துக்கிட்டாரு, இதெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இந்த மக்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும் பொழுது அந்த விமர்சனம் அப்படின்றது இங்கே பொய்யாக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது எப்படி பார்க்குறீங்க சார் இந்த விஷயத்தை? இல்லை, அப்படி இல்லை. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேனே, அவர்கள் ஷியா இஸ்லாத்தில் உங்களுக்கு துக்கத்தை கொண்டாடுவது, துக்கத்தை அனுசரிப்பதுன்று ஒன்று இருக்கு, துக்கத்தை கொண்டாடுவதுன்றது இன்னொன்று இருக்கு. இவர்கள் துக்கத்தை கொண்டாடுபவர்கள். அவர் வந்து 37 ஆண்டு காலம் இருந்துட்டவர். அவர்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒரு தலைவர். அவர் இல்லாத ஒரு புதிய ஈரானை அவர்கள் முதன்முறையாக பார்க்கிறார்கள். என்னதான் வந்து ஒரு கடினமான ஒரு திருமணமாக இருந்தாலும் கூட ஒரு வாழ்வினை ஒரு 40 ஆண்டுகள் ஒன்றா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா அவர்கள் இல்லாதது நம்மளை பாதிக்கும் இல்லையா? அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அதனால் இது வந்து ஒரு மரணத்தில் எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியாது அவர் மேலே எவ்வளோ வருத்தம் இருந்துச்சு, அவரால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு, எத்தனை லட்சக்கணக்கான பேர் அவர்களுடைய வாழ்வை அவர்கள் செம்மைப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. நான் 2016 ஈரான் போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு கடைக்கு, ஒரு ஸ்டேஷ்னரி கடை, தாள், பென், பேனா இதெல்லாம் விற்கிற ஒரு கடைக்கு போனேன். அங்கேருந்து அந்த பையன் சொன்னான், எனக்கு அமெரிக்காவில் போய் படிக்கணும்னு ஆசை, ஆனால் அதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லாத இருக்குது. ஏன்னா ஈரான்லேருந்து அமெரிக்கா போகிறதுக்கு விசா வாங்குறதே கஷ்டம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் தூதரக உறவே இல்லை. இப்போ வேற எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் தான் நீங்கள் ஈரானிய குடியாக விண்ணப்பிச்சு விசா வாங்கி போக முடியும். இது வந்து பெரிய இந்த புரட்சி நடந்து இத்தனை ஆண்டுகள், 1979 இந்த புரட்சி நடந்துச்சு. 47 ஆண்டுகளாக
ஈரானியர் ஒரு சராசரி ஈரானிய இளைஞனுடைய அபிலாஷைகள் மற்றவர்களை மாதிரி அவங்களால இருக்க முடியல. அதனால தெரியாது நமக்கு. அயத்துல்லா அலி காமினி அவர்கள் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகள் அங்கே வந்து உச்ச தலைவராக இருந்திருக்கிறார். அவருடைய அணுகுமுறை அப்படின்றது சர்வதேச அளவிலும் சரி, இல்லை அந்த நாட்டு மக்களும் சரி, எந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு சார் உங்களோட அப்சர்வேஷன் நீங்கள் பார்க்க? இல்லை, அவர் மேலும் மேலும் ஈரானை தனிமைப்படுத்தியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் சீனாவோட ஒரு நெருக்கத்தை உருவாக்கியிருக்காரு, ரஷ்யாவோட ஒரு நெருக்கத்தை உருவாக்கினார். இதற்கு முன்னாடி அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இது நடந்துச்சு. நம்ம சிரியாவில் இருந்த பஷார் அல் அசாதனுடைய நிர்வாகத்தை அவர் தூக்கி பிடித்தார். இதெல்லாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு எதிராக நடந்த பல போராட்டங்களை அவர் ஒரு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார். ஆனால் ஈரான் வந்து இவ்வளவு ஒரு சிம்ம சொப்பனமாக மாறுவதற்கும் அவரே காரணமாக இருந்தார். அமெரிக்கர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய தலைவலியாக, அவங்கள வந்து நம்ம சண்டை போட்டு அவங்க இடத்த அவங்களுக்கு காட்டணும், புட் தம் இன் தியர் பிளேஸ் அப்படின்ட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சக்தியாக ஈரானை வடிவமைத்தவரும் அவர் தான். அதில் பல பேருடைய வாழ்வாதாரங்கள் இன்னும் வளமான ஒரு வாழ்க்கையை ஈரானியர்கள் வைத்திருந்திருக்கலாம். அதற்கு ஒரு பெரிய விலையை அவங்க கொடுத்தாங்க. ஆனால் ஒரு இவ்வளவு பெரிய அங்கே இருக்கக்கூடிய வளைகுடா அரபு நாடுகளுக்கு ஈரானை கண்டு ஒரு பதட்டமும், ஈரானுடைய எதிரிகள் இஸ்ரேல் உட்பட இது ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்ற ஒரு எண்ணமும், ஈரானுடைய பதிலிகள் ஹெஸ்புல்லா, ஹமாஸ், ஹூத்தீஸ், இவர்களுக்கு ஒரு பெரிய சிரியா, பஷார் அல் அசாத், அலவைட் முஸ்லிம்ஸ், அவங்களுக்கு பெரிய பொருளுதவியும் நிதி உதவியும், அதுக்கப்புறம் ஆயுத உதவியும் தார்மீக உதவியும். அதனால் அவர் வந்து ஒரு கலவையான ஒரு எண்ணம் தான் அவரை பற்றி எனக்கு வருது. ஒரு பெரிய இரும்பு மனிதர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அவருடைய மக்களை இன்னும் அவர் சுதந்திரமாக சுவாசிக்க விட்டிருக்கலாம், ஈரானை உலக சமுதாயத்தோடு இணைச்சிருக்கலாம். அதெல்லாம் அவர் பண்ணலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக அண்டை நாடுகளுக்கு அவர் இருந்தார். அதற்கு காரணம் என்னென்னா, அவங்கக்கிட்ட அவ்வளோ பெரிய எண்ணெய் வளம் இருக்குது. இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அந்த எண்ணெய் வரும். ஆனால் சார், குறிப்பாக உங்கள் நாட்டில் வந்து இந்த ஹிஜாப் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பக்கத்தில் ஒரு கடுமையான ஒரு போக்கை கடைப்பிடிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனம் வருது. ஆனால் அதே போல் சர்வதேச அளவிலான சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அவர் கொஞ்சம் மிதவாதியாக இருந்தார் அப்படின்ற ஒரு டாக்கும் வருது. அது உண்மைங்களா நீங்கள் பார்த்து? எனக்கு அவர் மிதவாதியானு தெரியல. ஏன்னா ஒபாமாவோட ஒரு ஒப்பந்தம் பண்ணுறதுக்கு அவர் இறங்கி வந்தார். அது வந்து பொருளாதார ரீதியாக ஈரானியர்கள் ஒரு மூச்சு முட்டும் நிலையில் இருந்ததுனால அவர் இறங்கி வர, அதுக்கே 20 மாதங்கள் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஃபத்வா அறிவிச்சிருக்கார். அந்த ஃபாத்வா கீழே அணு ஆயுத தலைகளை நம்ம உருவாக்கக்கூடாதுன்ட்டு அவர் சொன்னார். சொன்னாலும் கூட மில்லியன் கணக்கில், இன்னும் சொல்ல போனால் பில்லியன் கணக்கில் அணு சக்தியாக மாறும் வேட்கையை அவருடைய தலைமையின் கீழ் தான் ஈரானியர்கள் தொடர்ந்து பண்ணாங்க. இவ்வளவு பெரிய இந்த போர், 38 நாள் போர் வந்தது, போன ஆண்டு ஜூனில் 12 நாள் போர் வந்தது. இது எல்லாமே அவருடைய தலைமை பண்புகள், அவருடைய தலைமை எடுத்த முடிவுகளுடைய விளைவுகள். ஓகே, என்ன, அவருடைய ஆட்சி காலத்தில் தான் 800 மீட்டர் கீழே, பூமிக்கு கீழே ஒரு 3 அணுக்கூடங்களை நம்ம உருவாக்கணுன்ற எண்ணம் தோணுச்சு. 2002 இருந்து தான் இந்த பிரச்சனையே தொடங்குச்சு. கொமீனி இருந்தபோது இல்லை. 79 89 வரைக்கும் அவர் ஆட்சியில் இருந்தார். அவருடைய ஆட்சியில் அவர் பண்ண சாதனை என்னன்னா, 8 ஆண்டுகள் ஈராக்கோடு போர் செய்தார். அதில் பல லட்சக்கணக்கான இளைஞர்களை அவர் பலி கொடுத்தார். அதுதான் கொமீனியினுடைய சாதனை. கொமீனிக்கு பிறகு கொமீனி வந்த உடனே வளைகுடாவில் இருந்த அரபு நாடுகள், மன்னராட்சிகள், முடியாட்சிகள் இவங்கெல்லாம் ஆடி போயிட்டாங்க. இந்த புரட்சி வந்து நம்ம கரைகளுக்கு வந்துருமோ, நம்மளை தொட்டுடுமோ, நம்முடைய முடியாட்சி விழுந்துருமோன்ற பயம் சவுதிகளுக்கும் மற்ற அங்கே இருக்கக்கூடிய எல்லா எமிரட்டிகளுக்கு, கத்தாரிகளுக்கு, பாரேனிகளுக்கு, குவைத்திகளுக்கு, ஒமான், இவங்க எல்லாருக்கும் அந்த அச்சம் வந்துருச்சு. அதனால் அதை தடுக்கக்கூடிய முயற்சியாக அதை மட்டுப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் அவர்கள் எடுத்த முடிவு தான் அதை இன்னும் தனிமைப்படுத்துச்சு. அவர்களுடைய அச்சத்தை போக்கி, நீங்கள் முடியாட்சியாகவே இருக்கலாம், நம்ம எல்லாரும் இஸ்லாமிய சகோதரர்கள், நம்ம நண்பர்களாக இருப்போம் அப்படின்ற ஒரு போக்கு அவங்க கொள்ளலை. ஓகே, என்ன, ஹூத்தீஸ் வந்து சவுதிகளுடைய நண்பர்கள் கிடையாது. பக்கத்தில் இருக்க ஏமன்லேருந்து சவுதிக்கு எதிராக அவர்கள் போர் செய்கிறார்கள். அவர்கள் இவர்களுடைய பதிலிகள், ப்ராக்சிஸ். அதனால் இந்த மாதிரி இவருடைய ஆட்சியின் கீழே தான் இதெல்லாம் நடந்துச்சு. அதே போல் முஸ்தபா காமினி அவர்கள் இந்த
இதில் நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளலை அப்படின்ற ஒரு செய்தியை பார்க்கணும் சார். அதுக்கு என்ன காரணம் சார்? ஒன்றும் இல்லை, அவருக்கு உடம்பு முடியாது இருக்காருன்னு அர்த்தம். ஏன்னா மற்ற பிள்ளைகள் கலந்துக்கிட்டு இருக்காங்களே, ஓகே, அவருடைய சகோதரர்கள் கலந்துருக்காங்க. பாதுகாப்பும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. அப்படி இல்லை, அவர் தான் சொல்லிட்டாரு, ட்ரம்ப் தான் சொல்லிட்டாரு. போன இது தொடங்கும் பொழுதே, போன வெள்ளிக்கிழமை அவர் கொடுத்த பேட்டியிலே என்ன சொல்லியிருக்கார், நாங்கள் நல்லவர்கள், அவங்களுக்கு ஒரு வார காலம் இந்த இறுதி நிகழ்வுகளுக்காக நாங்கள் அவங்களுக்கு விடுப்பு கொடுத்துருக்கோம். அவங்க எங்களோட அமைதி ஏற்படுத்திக்கணும்ன்ட்டு தவிக்கிறாங்கன்ட்டு திருப்பி சொல்லியிருக்கார். அதனால் அப்படி அல்ல, எனக்கு என்னமோ அவர் முகம் விகாரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கால் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, ஒரு கண் ரொம்ப பழுதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் இன்னும் படுத்த படுக்கையாக இருக்கிறார். 24 மணி நேரமும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதில் ஓரளவுக்காவது உண்மை இருக்கும்னு தோணுது. அந்த காரணத்தினால தான் அவர் வெளியே வரலன்னு. அதே போல் இப்போ கொமேனி அவர்கள் அந்த இறப்புக்கு முன்னாடி சார், ஈரானில் மிகப்பெரிய அளவுக்கான போராட்டங்கள் அப்படின்றது அவங்க அரசுக்கு எதிராக நடந்திருக்கு. அமெரிக்கா இப்படி ஒரு தாக்குதல் நடத்தி அவரை கொன்றதுக்கு அப்புறமா அவர் மீதான அந்த அபிமானம் அப்படின்றது அந்த நாட்டை அதிகரிச்சிருக்கியா? ஸோ இந்த இடத்துல அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சதா பார்க்குறீங்களா? கண்டிப்பாக அவங்க என்ன நினைச்சாங்க, இவங்க இந்த தாக்குதலை தொடங்கின உடனேயே ஒரு எழுச்சி ஏற்படும், இந்த தாக்குதலை பயன்படுத்தி இந்த அரசை எல்லாரும் கவிழ்த்துருவாங்கன்ட்டு. இந்த அரசு எல்லா இடங்கள்லையும் ஊடுருவி இருக்கு. இந்த அரசனுடைய இராணுவ அமைப்புகள், துணை இராணுவ அமைப்புகள், அவங்க இல்லாத இடமே கிடையாது. அவர்கள் பரவி விரவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அரசு மேலே ஒரு நம்பிக்கை குறைச்சல் எப்போ வருதோ அப்போ தான் அவர்கள் மக்களோட சேருவாங்க. மக்கள் பைத்தியம் கிடையாது. பல போராட்டங்களை நடத்தியிருக்காங்க, பல ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க. திருப்பி போய் சுவத்தில் போய் முட்டிக்கிறதுக்கு ஈரானியர்கள் அந்த அளவுக்கு புத்திசாலிகள் இல்லாதவர்கள் கிடையாது. அதனால் அமெரிக்கர்களுடைய கணிப்பும், இஸ்ரேலியர்கள் அவர்களை தவறாக வழி நடத்தினார்கள். நெத்தன்யாகு நாம் இந்த தாக்குதல் தொடங்கின உடனே ஒரு பெரிய எழுச்சி ஏற்படும், மக்கள் எல்லாம் இதை பயன்படுத்தி இந்த அரசை கவிழ்த்துருவான், நமக்கு வேண்டிய ஒரு அரசு வரும் அப்படின்லாம் சொல்லி இவரை நம்ப வச்சார் அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்கு. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது இவ்வளவு குழந்தைத்தனமாக யாராவது ஒரு போரை திட்டமிடுவாங்களா அப்படின்னு என்னால் நினைக்காத இருக்க முடியல. ஆனால் சார் இன்னொன்று, அவங்களுக்கு கொமேனி அவர்களை கொல்லணுன்ற அந்த ஒரு மோட்டிவோட தான் இல்லை, அது இஸ்ரேலிகளுக்கு அந்த எண்ணம் அதிகம் உண்டு. அமெரிக்கர்களுக்கு அது உண்டான்னு தெரியல. 2 பேர் நடத்தின தாக்குதலில் தான் அவர் போயிட்டாரு. இவங்கெல்லாம் அது அவங்களுக்கு எதேச்சியாக கிடைச்ச தகவல், அது சிஏஏ கிட்ட இருந்து வந்த தகவல். எல்லா தலைவர்களும் ஒன்றாக கூடுகிறார்கள் என்ற தகவலை சிஏஏக்கு கிடைக்குது. எவ்வளவு ஊடுருவி இருக்காங்க பாருங்க. அதை அவர்கள் இஸ்ரேலியர்களுக்கு கடத்துறாங்க அந்த செய்தியை. அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடக்குது. அதில் எவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. இறுதியாக சில விஷயங்கள் பார்க்கும்போது சார், சமீபத்தில் அந்த அமெரிக்காவினுடைய இந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பற்றி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் அதில் பேசியிருக்காரு சார் குறிப்பாக? இல்லை, இதில் இருந்து அவருடைய கவனம் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போது இது தொடர்பாக இந்த நிகழ்வுகள் நடக்கிறத சொல்கிறார். இது நடக்கிறதுக்கான காரணம், நாங்கள் நல்லவர்கள், அவங்களுக்கு இது நடத்துறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அவர்கள் ஒப்பந்தம் பண்ணிக்க தவிக்கிறாங்கன்றாரு. அது தெரிஞ்சிடும் அது உண்மையா இல்லையான்ட்டு. இந்த 60 நாள் தொடங்கியே 10 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் 50 நாள் தான் இருக்குது. இந்த இறுதி நிகழ்வுகள் முடிஞ்ச பிறகு இஸ்லாமாபாத்தில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் 11 அல்லது 12 தொடங்கும் அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்குது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை. இதற்கு இடையில கத்தாரில் அவருடைய தனி தூதர் ஸ்டீவ் விட்காஃபும் அவருடைய மருமகன் ஜாரட் குஷ்னரும் வந்திருந்தாங்க. ஈரானியர்களுடைய துணை வெளியுறவு அமைச்சர் அங்கே போயிருந்தார். அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கல. 2 தரப்பும் டெக்னிக்கல் டாக்ஸ், தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் 2 நாள் நடந்துச்சு. இது போன வாரம். அதனால இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கு மென்மையா. 60 நாளுக்குள்ள அமெரிக்கர்கள் கேட்பதையெல்லாம் ஈரானியர்கள் தந்துருவாங்களான்றது எனக்கு தெரியல. இதில் முக்கியமான செய்தியை மட்டும் நம்ம பார்க்கணும். இந்த முகமது பாகர் காலிபாஃப், ஈரானியர்கள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர், அவர் ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு தகவலை சொன்னார். அமெரிக்க முற்றுகையின் போது, ஹோர்முஸ் முற்றுகையின் போது 1 பேரல் எண்ணெயை கூட எங்களால் விற்க முடியல. அதாவது ஆஃப்டர் இந்த பீஸ் டாக் அப்புறமா சொன்னார். அதனால் இப்போ எல்லாம் அவர்களுக்கு இந்த உலகமே திறந்திருக்கு. இதை அவங்க திருப்பி இதை தள்ளிட போகிறாங்களா, திருப்பி இந்த உலகம் மூடுற மாதிரி நடந்துக்குவாங்களா, இது அவங்க கேட்க வேண்டிய கேள்வி. இது அவங்க இப்போ ஒரு கிணத்துலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, திருப்பி கிணத்து உள்ளே போக போகிறாங்களா,
ஆனால் நீங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. அதாவது ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு மட்டுமே சாதகமான ஒரு சூழல், இல்லை ஈரானுக்கு மட்டுமே சாதகமான சூழல் அப்படி இருக்கா? இந்த ரெண்டு இடத்துலையும் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கா? நீங்கள் ரெண்டு பேருக்குமே சாதகமான சூழலும் இல்லை, ரெண்டு பேருக்குமே சாதகமான சில அம்சங்களும் இருக்குது. ரெண்டு பேரும் இந்த போரை, நான் உங்கள்கிட்ட முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இந்த போரை தொடர்ந்து நடத்தக்கூடிய வல்லமை ரெண்டு பேருக்கும் கிடையாது. அந்த ஆற்றல் கிடையாது, அந்த சக்தி கிடையாது. அதனால் அவர்கள் ஏதாவது ஒரு அவங்க முகம் கவிழாமல் எப்படி முகம் செத்து போச்சுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி நடக்காத எப்படி வெளியில் வர்றதுன்ட்டு ட்ரம்ப்பும் தவிக்கிறார். ஈரானியர்கள் அவரை விட அவரே சொல்கிறார், அவர்கள் தே ஆர் வெரி ப்ரவுட் பீப்புள், அவர்கள் பெருமை மிக்கவர்கள், அவர்கள் கௌரவம் பார்ப்பவர்கள். அதனால் அவர்களும் இறங்கி வராத என்ன பண்ண முடியும்னு பார்க்குறாங்க. இப்போ அடுத்த சிக்கல் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஹோர்மோஸ் நீரிணையில் அவங்க ஒரு கட்டணம் வசூலிக்கணும், அதுக்கு ஏதாவது பேர் சொல்லி அதை வசூலிக்கணும்ன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க வசூலிக்க கூடாதுன்றது அமெரிக்கர்களுடைய வாதம், பல நாடுகளுடைய வாதம். இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், சர்வதேச கடல்சார் கழகம், அதனுடைய வாதமும் அதுதான் சர்வதேச சட்டமும். இதை எப்படி அவர்கள் வெல்ல போகிறார்கள், எதிர்கொள்ள போகிறார்கள், அதை நம்ம பார்க்கணும். இந்த அணு வேட்கையை ஒரு 15 ஆண்டுகள் அல்லது 16 ஆண்டுகள் அல்லது 18 ஆண்டுகள் ஈரானியர்கள் விட்டு விடுவார்களா? இந்த 11,000 கிலோகிராம் யுரேனியத்தை அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? 440 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் எப்படி நீர்த்து போக செய்ய போகிறார்கள்? இதெல்லாம் இந்த மீதி இருக்க நாள்களில் பேசி முடிவு செய்யப்பட வேண்டியது. அப்படி ஆனால் திருப்பி பழைய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வசதி, லக்ஸரி ரெண்டு பேருக்கு இருக்கிறதா எனக்கு தோணுது. நிச்சயமாக தொடர்ந்து பேசும். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் சொல்லிக்க நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.